என்ற காணொலி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எது தேவனுடைய சித்தம் என்ற பகுதியாக நம்ம தியானிக்க உள்ளோம். முதலாவது எது தேவனுடைய சித்தம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுக்குள் உங்கள் குறித்த தேவனுடைய சித்தமா இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். எனக்கு கஷ்டமா இருந்தாலும் சரிதான், நல்லா இருந்தாலும் சரிதான், நம்ம கஷ்டப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரிதான், அந்த ஆண்டவருக்கு சோத்திரத்தை செலுத்துங்க. அதுக்கு மேல உள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா, எப்போதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு பார்க்குறோம். உங்க துக்கம் வந்தாலும் சரிதான், கஷ்டம் வந்தாலும் சரிதான், ஆண்டவருக்கு சோத்திரத்தை செலுத்தி பாருங்க. அது தேவனுடைய பெரிய சித்தமா இருக்கு. தொடர்ந்து தேவனுடைய சித்தத்தை நம்ம தியானிப்போம். இரண்டாவது தேவனுடைய சித்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2வது பகுதியில பரிசுத்தம். ஆண்டவர் உங்ககிட்டையும் என்கிட்டையும் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் பரிசுத்தமா இருக்கும். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்த்தா, நீங்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று தேவனுடைய சித்தமா இருக்கிறதுங்கிற வசனத்தை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்குது. முக்கியமான காரியங்கள் சொல்வதை விட அது ஆண்டவருடைய பெரிய சித்தமா இருக்குது. நேற்று நம்ம பார்த்தோம், எதை குறித்தும் ஆண்டவர்கிட்ட சோத்திரத்தோட நன்றி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இன்னைக்கு பரிசுத்தமா இருக்குன்னு பார்க்கிறோம். பைபிள்ல யோபுன்னு ஒரு மனுஷன் இருக்கிறான். 1வது அதிகாரத்துல 1வது வசனத்துல பின்பாகி பார்த்தா, அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமா இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பொல்லாப்புக்கு விலகுறான், பரிசுத்தத்துல வாழ்றான், உத்தமத்துல உறுதியா இருக்கான். கடைசியில ஆண்டவர் ஒரு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. ஆண்டவர் சித்தத்தை செய்யலாம். 2வது நாளில 2வது பகுதியில நம்ம பரிசுத்தமா இருந்து பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர் தர வல்லவரா இருக்கிறார். தொடர்ந்து நம்ம தேவ சித்தம் எதுங்கிறத தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். தொடர்ச்சி நம்ம தியானிப்போம். ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு தர வல்லவரா. 5வது பகுதிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். 3வது தேவ சித்தம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேதுரு 3வது அதிகாரம் 17வது வசனம், தீமை செய்து பாடு அனுப்பது தேவனுடைய சித்தமானாலும் நன்மை செய்து பாடு அனுப்பது மேன்மையா இருக்கு. தேவனுடைய சித்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 3வது தேவ சித்தம், தீமை செய்து பாடு அனுப்புவதை பார்க்கிறோம் நன்மை செய்து பாடு அனுப்பது மேன்மையா இருக்குது. நம்ம பார்க்கிறோம், ஒருத்தருக்கு நல்லது செய்யறோம், ஆனா அது நமக்கு ஒரு கஷ்டமான ஒரு நம்ம கவலைப்படுற அளவுக்கு அவங்க நமக்கு செய்வாங்க, அவங்க நமக்கு தீமையை செய்வாங்க. அது தேவனுடைய சித்தமா இருக்குதான். ஒருத்தருக்கு நமக்கு தீமை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு தீமை செய்யணும்னு நினைக்கிறது இல்லை. அவங்களுக்கு நம்ம நன்மை செய்து நம்ம அவங்க தீமையை அனுப்புறது தேவனுடைய சித்தமா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். உங்க வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் கஷ்டமா அவங்களை நடத்திருக்கலாம். உங்க வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு நீங்க நன்மையை மட்டும் செஞ்சு பாருங்களேன், அது தேவனுடைய பெரிய சித்தமா இருக்குது. நன்மை செஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில தேவ சித்தத்தை நிறைவேற்றி மனுஷன் உங்களால மாற முடியும். கர்த்தர் நம்ம இந்த 3வது பகுதியை ஆசீர்வதித்து உங்களையும் ஆசீர்வதிப்பார். சொல்ல ஆசைப்படுகிறேன்னா, 1 யோவான் 2வது அதிகாரம் 17வது வசனம், உலகமும் அதன் நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவரும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாங்கிற வசனத்தை பார்க்கிறோம். உலக இச்சையை விட்டு விலகி வாழ்றது. உலகத்துல நம்ம எதுவுமே கொண்டு போறது கிடையாது. உலக ஓட்டத்துல நம்ம எதையுமே கொண்டு போறது கிடையாது. கர்த்தருடைய சித்தத்தை செஞ்சு நம்ம நிலைத்திருக்கிற ஒரு மனுஷன் நம்ம வாழ ஆசைப்படணும். உலக இச்சைக்கு விலகி வாழ நம்ம ஆசைப்படணும். தேவனுடைய சித்தமா இருக்கு. போதி நாளில கர்த்தர் நம்மகிட்ட சொல்லக்கூடிய வார்த்தை, உலகத்தின் இச்சைக்கு விலகி ஓடக்கூடிய வாழ்க்கையா ஒவ்வொரு வாழ்க்கையும் மரமூச்சுல நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் வல்லவர. எப்படி தேவ சித்தத்தை செய்யறது, தேவனோட சித்தம் என்னது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொருவருக்கும் சித்தத்தை வச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாம இப்படிதான் வாழணும், இதுதான் தேவனுடைய சித்தமா இருக்குன்னு சொல்லி நமக்கு வசனத்துல நிறைய வசனத்தை காட்டி கொடுத்துட்டு இருக்கிறது ஒவ்வொன்றும் நம்ம தியானிச்சு கொண்டிருக்கோம். உலகத்து ரீதியா வாழ்வதை விட தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் உலகத்தை விட்டு ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்கிறவன் நிலைத்திருப்புங்கிற வசனத்தை நம்ம பார்க்கிறோம். நீ ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க, உலக இச்சையை விட்டு விலகி பாருங்க, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை
கர்த்தர் தர வல்லவரா இருக்கிறார். கடைசியா தேவ சித்தம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனத்துல பார்த்தா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை உடைய உடைய அறிவுடையது அவருடைய சித்தமா இருக்கிறதுங்க. நம்ம பார்க்கிறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது தேவனோட சித்தமா இருக்கு. எல்லா காரியத்திலும் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது தேவனோட சித்தமா இருக்கு. சகை வீட்டுக்கு ஆண்டவர் சொல்லும் பட்சத்துல சுத்தி உள்ள ஜனங்கள்லாம் சொன்ன வார்த்தை என்னன்னா, பாவி என் வீட்டுக்கு நீங்க போனீங்களே ஆண்டவரே அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவரை சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. மனதுருகி யார்ட்டையும் அதிகமா வாங்கினா நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அதே போல நம்ம உலகத்துல ஒவ்வொருவரும் ஆண்டவர் ரட்சிக்கப்படுறது ஆண்டவர் பெரிய சித்தமா இருக்கு. அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. எல்லா மனுஷருக்கும் ஜெபிக்கணும். இவன் பாவி இவனுக்காக ஜெபிப்பதில்லை, இவன் பாவி இவனுக்காக ஜெபிப்பது, நம்ம யாரையும் தள்ளி வைக்க கூடாது. இந்த பகுதியில கடைசி காணொளி மூலமாக நான் உங்களை சந்திக்கிறேன். ஆண்டவரோட சொல்றது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுறது அவரோட சித்தமா இருக்கு. அதுக்காக ஜெபிங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் கடந்து வரும். கர்த்தர் தாமே இந்த காணொளி உங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார்.